பிள்ளைகளுக்கு எல்லா அறிவும் இருக்கிறது. நாட்டு நடப்பு, அரசியல், பொருளாதாரம், திரைப்படங்கள், இந்த விளையாட்டுத்துறை, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைன்னா தேவனை அறிகிற அறிவு மட்டும் இல்லை, அதை தவிர மற்ற எல்லாம் இருக்குது. அது பேய் ஞானம். நிறைய பேர் பேய் ஞானம் தான் அதிகமா இருக்குது. அந்த கர்த்தருடைய ஞானம் இருக்குமானால் அவருடைய வழிகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள். கர்த்தருடைய ஞானம் இருக்குமானால் இது கர்த்தருடைய வழிதானா என்று யோசித்து பார்ப்பீர்கள். கர்த்தருடைய ஞானம் இருக்குமானால் உங்களுடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதாய். திருமறை சொல்வது போல வழிகள் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதானால் உன் சத்துருக்கள் கூட உன்னோடு சமாதானமா இருக்கும்படி செய்வார். அதனால் இவருடைய செய்தி the ways of the wise man. அவரை யோசித்து பாருங்கள். அவர்கள் கிழக்கிலிருந்து எருசலேமுக்கு வந்தார்கள். ஒரு தொலைதூர பிரயாணம். ஒரு 5 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவருடைய குறிப்புகளை சொல்லி செய்திக்குள்ளே போகிறேன். முதலாவது, அவர்கள் தேவனை தேடுகிறவர்கள், they are seekers. இரண்டாவது, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள், listeners. மூன்றாவது, கேட்ட வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவர்கள், committed. நான்காவது, தேவனை ஆராதிக்கிறவர்கள். என் அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த வசனத்துக்குள்ளே நான் போகப்படி விரும்புகிறேன். முதலாவதாக சீக்கர்ஸ், தேவனை தேடுகிறவர்கள். அந்த வார்த்தையை கிடைக்கிறேன் கேளுங்கள். கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, ஒரு தொலைதூர பிரயாணம் தான். தேவனை தேடுவதில் நேரம், தூரம், காலம், சூழ்நிலைகள் முக்கியமல்ல. இன்னைக்கு அநேகர் இதைத்தான் சாக்கு போக சொல்லுகிறோம். எனக்கு வயசு இன்னும், எனக்கு வாழ்வு இருக்கிறது, பின்னால தேடுவேன், வயசான காலம் தேடுவேன், இன்னும் இதெல்லாம் கடவுளை தேடுற காலம் நிறைய பேர் சொல்றாங்க. பெற்றோர் கூட, உங்க பையன் எப்படி இருக்கிறானே, அவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க. இல்ல பாஸ்டர், புத்தி வருவோம், தெரிஞ்சிருவான். எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை. புத்தி வருவோம் தெரியும். எப்போ புத்தி வர்றது? இன்னைக்கு வராத புத்தி என்னைக்குமே வராது. 5 விளையாது, 50 விளையாதே. எனவேதான் திருமறை சொல்லுகிறது, நட்புள்ளையாண்டானை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து. பெற்றோர் சொல்றாங்க, பெரியவன பிறகு மாறிடுவான். இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கை தாறுமாறா இருக்குது. ஊழியக்கார பிள்ளைகள் கூட, உங்க பையன் என்ன ஊழியம் செய்ய மாட்டேன்றான், சமையல் உட்கார மாட்டேன்றான். இல்ல, அவனுக்கு தெளிவு வந்தா உட்காருவான், தெளிவு வந்தா ஊழியம் செய்வான். இது அந்த தெளிவை நீங்க தான் மோட்டிவேட் பண்ணணும். இங்க சொல்லப்பட்ட வார்த்தை, nobody motivated them, nobody induced. அவளை யாரும் கட்டாயப்படுத்தல, அவளை யாரும் பலவந்தம் பண்ணல. நீங்க போங்க, அந்த வார்த்தை படிக்கிறேன்.